சின்ன ஸ்ரீலக்ஷ்மி எபிசோட் ஒரு நேர் வியூ பார்க்கலாமாங்க. இங்கே சாபுத்திரியும் தாமரையும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தாமரையும் இங்கே சாபுத்திரி கிட்ட, அம்மா என்னவே இங்கே நடேசனும் இங்கே கருப்பும் சேர்ந்து அந்த கரும்பை சாப்பிட வச்சு என் நாக்கை புண்ணு பண்ணிட்டாங்க. அவங்கள நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும். அங்கே தமிழ்ச்செல்வி தாமரை இங்கே காவியான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்கம்மா. அங்கே தமிழ்ச்செல்வி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாபுத்திரி கிட்ட சொல்ல, சாபுத்திரியும் தாமரை அங்கே சாபுத்திரியும் சேதுவையும் ரெண்டு பேரும் சும்மாவே விடக்கூடாது. ஏற்கனவே நம்ம விஷயத்தில் தலையிட்டதும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுனால எல்லாருமே பரிகாரமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க போல், நம்ம இதை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரை கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே தாமரையும், ஆமாம்மா அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்க என்னவே அழ வச்சுட்டாங்கல்ல, அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் ஒரு ஐடியாவே எடுத்து கொடுக்குறாங்க. உடனே, அம்மா பேசாமல் நம்ம இப்படி பண்ணிட்டா என்ன, அங்கே நம்ம அவங்க நடக்கிற இடத்துல நம்ம அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டா அவள் கீழே விழுந்தானா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதனா ஒன்று ஆகிடும்ல அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தாமரை ஐடியா கொடுக்குறாங்க. உடனே எங்கள் சாபுத்திரியும், கரெக்டாக சொன்ன தாமரை, நீ இந்த வாழ்க்கையிலே உருப்படியாக செஞ்ச வேலை ஒரே வேலை இது ஒன்று தான். இந்த பிளான் உனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த பிளானை நம்ம எப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே தமிழ்ச்செல்வியை எப்படின்னா கீழே விழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் அந்த எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி சேது தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்க. தனமும், மாமா என்னம்மா இங்கே இது பொங்கலாமா, என்ன இன்னைக்கு எனக்கு என்ன கிஃப்ட்டு தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் கேட்குறாங்க. உடனே இங்கே சேதுவும், தனம் உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ கொரியன் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க வேறு, அங்கே எனக்கு அவங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் இப்போ பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆசையுமே இருந்துச்சு, அங்கே கொரியன் கேர்ளில் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் இங்கே அதுக்குள்ளே இங்கே உங்கள் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இந்த இதுதான் இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கோபமாகவே இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்காமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தனமும், என்னம்மா இவ்வளோ பெரிய ஆசை வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்களா, நீங்கள் பேசாமல் கொரியன் கேர்ளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்ன, அங்கே நல்லா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கேர் பண்ணுவாங்க மாமா, என்ன ஒன்று அவங்க மொழியை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிடுறாங்க. சரி தனம், சரி விடு, அப்பா வேற நிறைய வேலை சொல்லியிருக்காங்க, அங்கே கொரியன் கேர்ளெல்லாம் இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி டான்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணணும்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் அந்த எண்ணெயுமே எடுத்துகிட்டு வந்து நின்று அங்கே ஊற்றிட்டுமே நின்றுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே தனியாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் காலை வச்சு கீழேயுமே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனமும் அதை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்கா பார்த்து வர மாட்டிங்களா, இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க, நீங்கள் சரியாக வரணும்ல, நீங்கள் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அலட்சியமாக வந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமுமே கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் தனம், என்னால் முடியல, எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே தனமும் இங்கே சேதுவை கூட்டிகிட்டு வந்து, அங்கே அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அங்கே எண்ணெய் இருக்கிறத பார்க்காமலே கீழே விழுந்துட்டு இருக்காங்க, பாருங்க மாமா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனமும் இங்கே சேதுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே சேதுவும், தமிழ் பார்த்து வரமாட்டியா, இங்கே எண்ணெய் வித்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லாவே தெரியுது, இங்கே தெரிஞ்சுமே நீ பார்க்காம வந்திருக்க, இப்போ வயிறு ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு கார்லையுமே தூக்கிட்டு போய்ட்டுறாங்க. இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னவா அந்த கரும்பை சாப்பிட வச்சு என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எண்ணெயுமே வீற்றி விட்டு அவங்கள கீழேயுமே வெளியே வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க கீழே விழுந்ததில் இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா மோகனான்னு சொல்லிட்டு இவங்க மொத்த பேருமே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே தமிழ்ச்செல்வி கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்லையுமே ஏறி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரை எல்லாருமே இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு எதுவுமே பண்ணாமல் இது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இன்றைக்கி வேலைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு போஸுமே ரொம்பவே சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காவியாவை அவங்க அப்பா இங்கே
இப்போ போஸ் கூட சேர்ந்து வாழ சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி யோசிக்கையுமே சொல்லியிருந்தாங்க. இங்கே காவியாவுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா போஸ் மேலே நம்பிக்கையே வரல. ஏன்னா இங்கே போஸ் இவ்வளோ சீக்கிரம் திருந்திட்டானா அப்படின்ற ஒரு ரியாலிட்டிக்கே வராமல் அங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவியாவும். ஏன்னா காவியா நம்பாதது கரெக்டான ஒரு டிசிஷன் தான். ஏன்னா இங்கே போஸ் அவ்வளோ சீக்கிரம் திருந்துருவனே கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற சூப்பர்வைசரை கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துட்டு வராரு. ஆனால் அவங்க மாமனார்கிட்ட மட்டும் அங்கே நிறைய வேலை செய்கிற மாதிரியும் அடிபட்டு வேலை செய்கிற மாதிரியுமே ரொம்பவே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த அங்கே காவியா அவங்க அப்பாவுமே காவியா கிட்ட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ நல்ல ஒரு முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரியுமே கேட்டிருப்பாங்க. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காவியாவும். இங்கே நம்ம இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே போஸுமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே சொல்லியிருப்பார், காலில் இன்றைக்கி அடிபட்டுச்சு, அந்த அடிப்பட்டதும் இல்லாமல் அங்கே நான் வேலை செய்கிறேன், ஏன்னா காவியை என்ன வேலை செய்யலைன்னா என்னை மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையுமே செஞ்சுட்டு இருந்தார். பார்க்குற போதே எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே போஸையுமே பார்க்குறாங்க. போஸ் நல்லா நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்த இங்கே காவியா எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, இங்கே போஸ் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கான், அப்பா வேற காலில் வேற அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் போஸ் அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கானே, இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது அங்கே போஸோட விஷயம் எல்லாமே பார்த்தினாங்க காவியாவுக்கும் அப்பாவுக்குமே தெரிய வரப்போகுது. ஆனால் இத்தனை நாளாக 6 மாதமாக அங்கே நீ கிச்சனில் தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருப்பாங்க காவியா. ஆனால் இப்போ 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை இங்கே போஸே பண்ணி விட்டுட்டார். அங்கே போஸ் பண்ணதை விட அவங்க அம்மா சித்ராவும் ஈஸ்வரியும் 2 பேரும் சேர்ந்து போஸுக்கு தேவையான பணத்தையுமே கொடுத்து அங்கே சூப்பர்வைஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கெல்லாம் பணம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே காவியா சொன்னதை கேட்டு ஒரு 6 மாதம் அது மாதிரி கல் சுமந்துட்டு இருந்தாருன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனையை நடக்க வச்சதே இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் மட்டும்தான். ஏன்னா இங்கே சித்ரா ஈஸ்வரி இங்கே போஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறதுல எக்ஸ்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க மட்டும் அதை பண்ணாமல் இங்கே போஸையுமே பண்ண வச்சுட்டு போஸையுமே அதே மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே புரியாமல் அவங்க இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது அதுக்கப்புறம் தான் இங்கே சேதுக்கு அப்போ தான் உயிரே வருது. உடனே எங்கள் அப்பத்தா சேதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றதுனால அங்கே சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட போய் இங்கே வந்த கிளைண்ட் பேசலாம் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இங்கே சேதுவும் அப்பத்தாவுமே 2 பேரும் போயிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே பேசுகிறாங்க. உடனே தமிழ் இப்போ எப்படி இருக்குது, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, நீ இதுக்கு மேலே பார்த்து பத்திரமா நடக்கணும், நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தனா கூட நானே கூட கூட்டிட்டு போயிருப்பேன், ஆனால் கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே பார்க்காம நடந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இதுக்கெல்லாம் காரணம் அங்கே ஈஸ்வரியும் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் தான். அந்த எண்ணெயை அவங்க தான் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. நான் கீழே விழணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த எண்ணெயை ஊற்றுனாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே இங்கே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுக்கு இதை கேட்டதும் பயங்கர கோபமாகவும் அங்கேருந்து டிஸ்சார்ஜுமே பண்ணிவிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்த சேது சும்மா இருந்தாரா, இங்கே தமிழ்ச்செல்விக்கு எதனா ஒன்றுனா அவர் துடிச்சு போயிடுவார். ஆனால் தமிழ்ச்செல்வியை கீழே விழ வச்சது இங்கே சாபுத்திரியும் தாமரையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் பயங்கர கோபமாக சாபுத்திரியை சித்தியை கூப்பிட்டு, சித்தி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா, இங்கே தமிழ்ச்செல்வியை நீங்கள் எண்ணெய் வீற்றி கீழே விழ வச்சது இல்லாமல் இப்போ சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, அந்த பண்டக சமயத்தில் இனிமேல் இது மாதிரி ஒரு வேலையை கூட பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் அப்பா உங்களை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு, இல்லைனா அப்போவே உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சாபுத்திரியும் தாமரையும் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிற சேது, நாங்கள் இது மாதிரி பண்ணுறோமா, தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் தமிழ்ச்செல்வி இப்படி அடிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல சேது, என்ன சேது
தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணல சேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியும் தாமரையும் நடிக்க, உடனே இது எல்லாமே எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நீங்கள் தான் அங்கே பாட்டிலில் எண்ணெய் வச்சுட்டு இருந்தீங்களா, இதை எல்லாருமே பார்த்துருக்காங்க, நீங்கள் ஊற்றாமல் வேறு யார் ஊற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே சேதுவுமே கேட்குறாங்க. அது கேட்டதும் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் முடிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு, அது அது இல்லை சேது, நான் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அது தெரியாமல் கை வலிக்கு கீழே விழுந்துருச்சு, அதை துடைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் தமிழ்ச்செல்வி கீழே விழுந்துட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிட்டவே மாற்றி போட்டுட்டாங்க இங்கே சாபுத்திரியும். உடனே இதை கேட்ட சேதுவும், இது சித்தி நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போக மாட்டீங்களா, இப்போ பாருங்கள் தமிழ்ச்செல்வி கீழே எதுவும் ஆகலைன்னு சொல்லிடுறாங்க டாக்டர், அதே மாதிரி எதனா ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா சாபுத்திரி சொல்கிறத கேட்டு நம்பி அங்கே இது மாதிரி திட்டிட்டு இங்கே சேதுவுமே கிளம்பவும், உடனே எங்கள் சாபுத்திரியும் தாமரையும் அப்பாடி எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெஞ்சு மேலே கை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. உடனே இவ்வளோ பண்ணியுமே தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கொரியன் கேர்ள்ஸ் கொரியன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்தவங்களுக்கு என்னென்ன பெருமைப்படுத்தணுமோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் இங்கே கருப்புக்கிட்டையும் சேதுக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. கருப்பும் சேதும் இதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கொரியன் பாய் கொரியன் கேர்ளுக்கு எல்லாருக்குமே வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கொடுத்து அதை காஸ்ட்யூமே மாற்றி விட்டு அவங்கள அழகுபடுத்தி அங்கே இருக்கிற கலாச்சாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அங்கே டான்ஸ் ப்ரோக்ராமையுமே அரேஞ்ச் பண்ணி அவங்கள எல்லாருமே ரொம்பவே குஷிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண முடியும்னா அது ராஜாங்கத்தால் தான் பண்ண முடியும். ராஜாங்கம் இது மட்டும் இல்லை, அந்த ஊர் ஆளுங்களுக்கிட்டும் இல்லை காலேஜில் இது படிக்கிறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே முன்னாடி நிற்கிறது இங்கே ராஜாங்கம் மட்டும்தான். ராஜாங்கம் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ராஜாங்கமும் என்றைக்குமே யாருக்குமே துரோகமும் நினச்சதில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சாபுத்ரி தாமரை சித்ரா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்க ராஜாங்கம் நல்லது பண்ணுறாங்கன்னா இவங்க தீங்கு மேலே தீங்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மாட்டியுமே இது திருந்தாமல் மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இது இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அதே மாதிரி இருக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு தமிழ் நீ எதனா ஜூஸ் எது குடிக்கிறியா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே தமிழும் இல்லை எனக்கு எதுவும் வேணாங்க, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்தனா எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே தனமும் அக்கா என்னக்கா எதுவும் ஆகலக்கா, எப்படியோ நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன பின்னாடி தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் தனம் எனக்கு எதுவுமே இல்லை, அந்த எண்ணெயை நான் சரியாக நோட் பண்ணலை, அதை நோட் பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சம் விலகி போயிருப்பேன், ஆனால் அந்த இடத்துல அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் அந்த வேலையை பண்ணது இங்கே சாபுத்திரியும் தாமரையும் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் அந்த எண்ணெயை கையில் தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த பொங்கலில் என்ன எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி ஒரு எண்ணெயை இங்கே கீழே ஊற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கக்கா, இதுக்கு மேலே நீங்கள் பொறுப்பாக இருக்கணும், ஏன்னா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லபடியாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி கீழே விழுந்துட்டே இருந்தீங்கன்னா அங்கே வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதனா உடம்பு முடியாமல் போய்டும் அப்படின்னு மாதிரி தனமே சொல்லிடுறாங்க. உடனே அக்கா நீங்கள் எதனா சூடாக எதனா குடிக்கிறீங்களா, நான் காஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தனமுமே கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் மலரும் அங்கே தமிழ் என்னாச்சு தமிழ் நீ நல்லா தானே இருந்த அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்டதும் தமிழ்ச்செல்வியும் அக்கா ஒன்றும் இல்லைக்கா, லைட்டாக வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அந்த எண்ணெய் இருக்கிறத பார்க்காம நான் தான் கீழே விழுந்துட்டேக்கா, எம்எல்ஏ தான் தப்பு அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. உடனே மலருமே கேட்டுட்டு சரி தமிழ் நீ பார்த்து நடக்க வேணாவா, அந்த கீழே காலில் என்ன எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீ கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வந்துச்சு, கால் கூட கிராச்சஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் இதே மாதிரி ஆகிடுச்சுன்னா உன்னால் நடக்க முடியாது தமிழ், நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்புமே இங்கே சாபுத்திரியும் தாமரையை நம்ம பழி வாங்கணும் அப்படின்றதுனால இங்கே
கருப்பு, நடேஷ், மலர், தமிழ்ச்செல்வி, இங்கே தனம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போட்டு அவங்கள வாய் எரியிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே தாமரையும் அந்த விஷயத்த பண்ணி நம்ம எப்படியானா அந்த பணத்தை வின் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் அவங்க தான் மண்ணை கவிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த ஒரு டாஸ்கையுமே ஒத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு கடைசியில் நாக்கு எரியுது கை எரியுதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு போனது தான் இதில் ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அங்கே காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அது மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறது தான் வேலையே. ஏன்னா மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சா கடைசியில் இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி இங்கே கருப்பும் நடேசனும் புரிய வச்சுருப்பாங்க. உடனே இங்கே இதெல்லாம் பார்த்த தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த அங்கே தாமரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நினைக்கிற போது ரொம்பவே அவங்கள அசிங்கமாக இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு இங்கே சாபுத்ரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் யாருக்குமே எந்த ஒரு துரோகமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இவங்கெல்லாம் இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி நினைக்கிற போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா ராஜாங்கம் தான் இங்கே தமிழ்ச்செல்விக்கு, மலருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான். ஏன்னா தமிழ்ச்செல்வி அந்த மாற்று மருந்தை கரெக்டான டைமுக்கு கொண்டு வரலைன்னா அங்கே ராஜாங்கம் உயிரை இப்போ காப்பாற்றிக்க முடிஞ்சுக்காது. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.